அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த மாதமான பிறந்த நாளான ஒரு புனிதமான நாளை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். ஆனால் அந்த தலைவர்களை பற்றி இருக்கும் வரை பேசப்படுகிறது, மறைந்த பிறகு பேசப்படுகிறதா என்று சொன்னாலும் கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வாழ்ந்த அத்தனை தலைவர்களும் அவர்களை போற்றி இருக்கிறார்கள், புகழ்ந்திருக்கிறார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹெச் ஹார்ட் என்பவர் சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்களின் செல்வாக்கு செலுத்திய மனிதர்களில் 100 மனிதர்களில் முதல் இடத்தில் இருப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்ற மத குருமார்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி இருக்கிறார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எளிமை, இறை நம்பிக்கை, வாக்குரிமை காப்பாற்றுதல் போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காந்தியடிகள் பாராட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய புகழை பற்றி எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை சிறப்பாக்கி இருக்கிறான். தொழுகைக்காக, இறைவனை வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய தருணத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று, அதற்கு அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை வைத்திருக்கிறார். தொழுகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று தொழுகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கப்படுகிறது. இப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா உலகத்தையே படைப்பதற்கு முன்பு எல்லா ரூஹுகளையும் படைத்து, அந்த ரூஹுகளுக்கு மத்தியிலேயே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். இறை மறையிலே சொல்லப்படுகிறது, வ இது அஹதல்லாஹு மீசாகன் நபிய்யீன லமா ஆதைத்துகும் மின் கிதாபி வ ஹிக்மா. அப்ப அல்லாஹ்வும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி இருக்கிறான், புகழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அந்த அண்ணல பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளான இன்றைய தினத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்திருக்க சொல்லியிருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.